நான்வெஜ் சாப்பிட்ற நானே சொல்றேன், இன்னைக்கு வெஜ் சூப்பரா இருக்கு. ஆமா அருண் மாமா, எனக்கும் அசைவம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்கு சைவம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, சைவம் யார் சமைச்சது, அசைவம் யார் சமைச்சது? ஐஸ்வர்யா முகத்தில் இருக்க சந்தோஷத்தையும் மித்ரா முகத்தில் இருக்கிற வருத்தத்தையும் பார்த்தா வெஜ் ஐஸ்வர்யாவும் நான்வெஜ் மித்ரா தான் சமைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வெஜிடேரியன் நான் தான் சமைச்சேன் ஆண்டி. நான் அசைவம் சமைச்சேன் ஆண்டி. அப்போ இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சது ஐசு தான். மித்ரா சமையல் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஐஸ்வர்யா சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. சைவத்தோட அசைவத்தை கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மித்ரா சமையல் பண்ணிருக்கலான்னு தோணுது. அக்கா, நீங்க என்னக்கா சொல்றீங்க? ஐஸ்வர்யா அளவுக்கு இன்னும் மித்ராவுக்கு சமையல் வரலன்னு தான் சொல்லணும். மித்ரா இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும். ஓகே, எனக்கு நல்லா சமைக்க தெரியலன்னே வச்சுக்குவோம். சமைக்க தெரியாதது ஒரு பெரிய குறையா எனக்கு ஒன்னும் தெரியல. ஆதிக்கடவுர் குடும்பத்துல மூத்த மருமகளுக்கு சமைக்க தெரியணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அப்படி இல்ல மித்ரா, சமையல் தானேன்னு சாதாரணமா நினைக்காத. மனுஷனுடைய அடிப்படை தேவைகள்ல முதன்மையானது உணவு. அதை தயார் பண்றதையும் பரிமாறுறதையும் எல்லா பெண்களும் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆண்டி, நான் இப்படி கேக்குறதுக்காக நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. உங்களுக்கு சமைக்க தெரியுமா? உங்களுக்கு சமைக்க தெரியாதுல்ல ஆண்டி? அதே மாதிரி நானும் சமைக்க தெரியாதவளா இருந்துட்டு போறேன். எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உனக்கு யார் சொன்னது? ஏங்க, என் சமையல பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. பிசினஸ்ல எப்படி நம்பர் 1 அதே மாதிரி அகிலா சமையல்லையும் நம்பர் 1. நலபாகுன்னு சொல்லுவாங்களே, அது அகிலாவோட சமையல்ல அப்படியே இருக்கும். சைவம்னாலும் சரி அசைவம்னாலும் சரி அகிலாவை அடிச்சுக்க முடியவே முடியாது. அவசரத்துக்கு சிம்பிளா ஒரு தொக்கோ துவையலோ பண்ணா கூட அது அவ்வளவு ருசியா இருக்கும். அதுவும் மருந்து குழம்புன்னு ஒண்ணு வச்சா அது அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஒரு வாரம் வச்சிருந்து 3 வேளையும் அதை அப்படியே சாப்பிடுவாங்க. ஏதோ எனக்காக இவர் என் சமையல பாராட்டி சொல்றதா யாரும் நினைச்சுக்க வேண்டாம். என் மாமனார் மாமியார் என் சமையல பாராட்டாத ஆளே இல்ல. அவங்களுக்கு சமைச்சு போடுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். பிசினஸ் வளர வளர என்னால சமையல்ல கவனம் செலுத்த முடியாம போச்சு. உன்னோட அந்த சமையல மறுபடி எப்ப சாப்பிட போறனோ தெரியல. கவலைப்படாதீங்க, இப்பவே சாப்பிடலாம். ரியலி? நீங்க மட்டும் இல்ல, வீட்ல எல்லாருமே சாப்பிடலாம். மித்ரா சொதப்புன ஐட்டங்களையும் சேர்த்து நானே சமைக்கிறேன்.
நான் சமைச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைங்க. சரிங்கம்மா. எல்லாரும் உட்கார்ந்து என் சமையலை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. பார்வதி, பட்டம்மா, நீங்களும் சாப்பிடுங்க. மத்தவங்களுக்கும் போட்டு கொடுங்க. நான் சமைச்சது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. சரிங்கம்மா. அம்மா, ம்? இது மாதிரிலாம் எனக்கு சமைக்கவே வராது. மித்ரா, சமையல் தெரியாதது ஒரு குறையே இல்ல. ஆனா அத கத்துக்க தேவையில்லைன்னு நினைக்கிற பாரு, அதான் பெரிய குறை. பார்வதி கூட இருந்து கொஞ்ச நாள் நீ சமையலை கத்துக்க. அதுல ஒண்ணு தப்பு. அம்மா, என்ன ஐஸ்வர்யாம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. என் லைஃப்ல இது வரைக்கும் நான் இவ்ளோ சந்தோஷமா இருந்ததே இல்ல பார்வதி. இன்னைக்கு நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ. நீங்க என்ன இப்படி பாராட்டுற அளவுக்கு நான் அப்படி ஒண்ணு உங்களுக்கு செய்யலையேம்மா. அப்படி இல்ல பார்வதி. மித்ராவால நான் அவமானப்பட்டு நிக்கும்போது பதிலுக்கு மித்ராவை அவமானப்படுத்த சமையலை கையில் எடுக்க சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்ததே நீதான். ஐடியா கொடுத்தது மட்டும் இல்லாம ஓரளவு சமையல் தெரிஞ்ச எனக்கு நீ உதவி செஞ்சு அகிலா ஆண்டியும் மத்தவங்களும் என் சமையலை பாராட்டும்படி செஞ்சிருக்க. என்னை அவமானப்படுத்தின மித்ராவை இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் தலை குனிய வச்சுட்ட. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல பார்வதி. இந்த வீட்டோட இளைய மருமக நீங்க. உங்களை ஆதிக்கடவுர் பரம்பரையோட ஜென்ம விரோதி நாகபுரி வம்சத்துக்காரி அவமானப்படுத்தினா மூத்த மருமகளான என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நான் என் கடமையை தான் செஞ்சேன்.
இதுக்கு எதுக்குமா நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? ம்ஹும். இல்ல பார்வதி, நீ எனக்கு செஞ்சிருக்கிற உதவிக்கு நன்றின்னு வார்த்தையில சொன்னா மட்டும் போதாது. இந்தா, இத நீ போட்டுக்கோ. ஐயோ, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா? நான் அன்போடு கொடுக்கறேன். நீ வேண்டான்னு சொன்னா என் அன்பையே வேண்டான்னு சொல்ற மாதிரி பார்வதி. ஐயோ ஐஸ்வர்யாமா, அப்படியெல்லாம் இல்ல. உங்க அன்பு எப்பவும் எனக்கு வேணும். கொடுங்க. ம்ஹும். நானே உனக்கு போட்டு விடுறேன். பார்வதியும் ஐஸ்வர்யா அக்காவும் ஒண்ணு கூடிட்டாங்களே. என் கையை விட உன் கைக்கு தான் பார்வதி இந்த வளையல் அழகா இருக்கு. இவளுக்கும் இதெல்லாம் தேவைதான். சரி விடு மித்ரா, ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ரிலாக்ஸா இரு. முடியல ஆண்டி. ஆஃப்டர் ஆல் அந்த சமையல்காரி கிட்ட அந்த அகிலாண்டீஸ்வரிக்கு என்ன சமையல் கத்துக்க சொன்னது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? அட விடு மித்ரா, இப்ப அகிலா சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ என்ன அந்த சமையல்காரி கிட்ட போய் அசிஸ்டண்டா சேர்ந்து வேலை கத்துக்க போறியா? இல்ல அந்த அகிலாண்டீஸ்வரி தான் பெரிய ஆண்டவனா? அவ சொல்ற பேச்செல்லாம் தட்டாம அப்படியே கேக்குறதுக்கு அவ சொன்னான்னா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போவியா? ஏற்கனவே எனக்கும் ஐஸ்வர்யாக்கும் நடந்த அந்த சமையல் காம்படிஷன்ல எப்படியோ ஐஸ்வர்யா ஜெயிச்சு என்ன தலை குனிய வச்சுட்டா. இப்போ அகிலா வேற பார்வதி கிட்ட சமையல் கத்துக்கோன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திருக்காங்க. அந்த ஐஸ்வர்யா எப்படிதான் ஜெயிச்சான்னு தெரியல. அவ எப்படியோலாம் ஜெயிக்கல மித்ரா, இந்த சமையல்காரி தான் அவளை ஜெயிக்க வச்சிருக்கா. அப்படின்னா போட்டியில என்ன ஜெயிக்கணும்னு ஐஸ்வர்யா அந்த சமையல்காரி கூட கூட்டணி போட்டிருக்கல ஆண்டி. இதுல என்ன அதிசயம் இருக்கு மித்ரா? இந்த தேர்தல் நேரத்துல எதிரும் புதிருமா நின்னவங்க, வாய்க்கு வந்தபடி பேசினவங்க, இவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு கூட்டணி வேணுங்கிறதுக்காக கைய குலுக்கி பொன்னாட போத்தி வீட்டுக்குள்ள போய் உட்காந்து விருந்து சாப்பிடுறது இல்லையா? அதே மாதிரிதான். ஆகாது ஆகாதுன்னு சொன்ன அந்த சமையல்காரி கூட இப்ப அந்த ஹோட்டல்காரி கூட்டணி வச்சிருக்கா. இதுக்கெல்லாம் எந்த லாஜிக்கும் இல்ல. மித்ரக்கா, ஏய், எதுக்கு நீ இப்படி அலற? அத்த, நான் கண்ணால பார்த்ததையும் காதால கேட்டதையும் சொன்னா என்னை விட நீங்க ரெண்டு பேரும் தான் டென்ஷன் ஆவீங்க. ஐயோ, எருமை பில்டப்லாம் கொடுக்காத. முதல்ல என்னத்த கேட்ட பார்த்தேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நாங்க டென்ஷன் ஆகுறோம். ஐஸ்வர்யாவ மித்ராக்கா கூட சமையல் போட்டி போட சொன்னதே அந்த பார்வதி தான் அத்த. கேட்டியா மித்ரா? நான் சொன்னது சரியா போச்சா? ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஐஸ்வர்யா அந்த பார்வதிய பாராட்டி பரிசா வளையல கொடுத்தத பார்த்தாத்த. என்னது? அந்த சமையல்காரிக்கு இவ பரிசு கொடுத்தாளா? ஆமா அத்த, நான் உங்களுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருந்தேன். இந்த ஐஸ்வர்யா எப்படி திடீர்னு சமையல்காரி கூட கூட்டணி வச்சா? ம், ம். மித்ரா, அது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்ல. அன்னைக்கு ஐஸ்வர்யா தூக்க மாத்திரை சாப்பிட்டு சாக கிடந்தப்போ இந்த சமையல்காரி பாஞ்சு ஓடி போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்தினால அந்த பாசம்தான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காளுங்க. ஏற்கனவே அந்த அருண் அந்த சமையல்காரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். இப்போ அவன் பொண்டாட்டியும் அவ பக்கம் சாஞ்சிட்டாளா? அவ சாஞ்சிருக்க மாட்டா, இவ சாச்சிட்டா. நான் தான் சொல்லிருக்கேன்ல அவ ஜாதகம் அப்படின்னு. இனிமேதான் நம்ம இதுங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மித்ரா. ஆமா ஆண்டி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏய் தின்னி முட்டை, இங்க நின்னு பூம் பூம் மாடு மாதிரி தலைய ஆட்டிட்டு அப்புறம் ஐஸ்வர்யா கிட்ட போய் எல்லாத்தையும் உளறி வைக்காத. சரிங்க அத்தை, சாப்பாடு தவிர வேற எதுக்கும் நான் வாய் திறக்க மாட்டேன். ஏய்,
எல்லாரும் சேர்ந்து கூட்டணி அடி வைக்கிறீங்க. உங்க மொத்த பேரையும் இந்த வீட்டை விட்டு நான் துரத்தல. என் பேர் வனஜா இல்லடி.